சமைப்போம். ஸோ இப்போ பேபிகார்ன் பிரியாணி மொஹன பிரியா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபிகார்ன் எடுத்துக்கிட்டு அதில் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் பவுடர், நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டு ஒரு குக்கரில் எண்ணெய், நெய், இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பிரியாணி, எல்லாருமே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகாய், நெக்ஸ்ட் ஹைபிஸ்கஸ் ட்ரை லீவ்ஸை போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேபிகார்ன் போட்டுக்கிட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வீட்டுக்கு கெஸ்டஸ் கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன் சாப்பாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த குட்டி ஆனியன் வந்து மிக்சியில் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிரியாணியில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ், ஸ்கூல்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கலாம். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வச்ச பேஸ்ட்டை அதை அப்படியே போட்டுக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு தக்காளி போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் போட்டுக்கிட்டு கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நாங்கள் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு மின்ட் லீஃபும் கேர்டு ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கேர்டு ஊற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 டம்ளர் ஆஃப் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வரும்போது ரைஸ் ஊற்றுங்க. நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கிட்டு குக்கரை தம் போட்டு எடுத்திங்கன்னா சுட சூப்பர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி பிரியாணி, அரிசி வச்சு சமைப்போம். ஸோ இப்போ பேபிகார்ன் பிரியாணி.